أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேசிக்கப்படுகின்றோமா வெறுக்கப்படுகின்றோமா அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு அல்லாஹ் நேசிக்கிற ஒரு பண்பை பற்றி பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா தௌபாவுடைய 108வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், நிச்சயமாக அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கின்றான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போது அல்லாஹுக்கு எந்த குணம் பிடிக்குது அப்படின்னா, தன்னைத்தானே தூய்மையாக வைத்துக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நேசிக்கிறான், விரும்புகிறான் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் பரிசுத்தமானவன், தொய்யிபுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தத்தை ஏற்றுக்கொள்கிறான், அவன் தூய்மையை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹுவே பரிசுத்தமான இறைவன், குறைகள் இல்லாத பிழைகள் இல்லாத பரிசுத்தமாக நம்மளுடைய ரப்பு இருக்கிறனால யாரெல்லாம் பரிசுத்தமான மனிதர்களாக இருக்காங்களோ, அழுக்கில்லாமல் குறைகளிலிருந்து விலகி கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்காங்களோ, அப்படி தங்களை தாங்களே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்போது இந்த தூய்மையானவர்கள் அப்படின்னா எதெல்லாம் தூய்மை அப்படிங்கிறதுல இஸ்லாம் நமக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுக்குது. வெறுமென வெளிப்புறத்தில் உள்ள தூய்மையை மட்டும் இஸ்லாம் சொல்லலை, அகத்தில் உள்ள தூய்மையையும் இஸ்லாம் சொல்லுது. வெளிப்புறத்தில் தூய்மைனா என்ன? தன்னை குளித்து சுத்தமாக வச்சுக்கக்கூடிய மனிதர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தூய்மை ஈமானில் பாதி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது யார் தூய்மையான மனிதர்களாகவும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் தூய்மையாக பராமரிக்கிறாங்களோ அந்த அடியார்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது இஸ்லாமியர்கள் அப்படின்னாலே நம்ம எப்படி அடையாளப்படுத்தப்படுறோம் அப்படின்னா, முஸ்லீம்களா அவங்க தூய்மையாக இருக்க மாட்டாங்கன்னு. ஆனால் நம்மளுடைய ரப்பு எப்படிப்பட்ட ரப்பு? தூய்மையான சிறந்த ரப்பு. அவன் விரும்புகிறதும் சிறந்ததையும் தூய்மையானதையும் தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்போது அவனுடைய அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மையை நம்ம பின்பற்றாமல் இருந்தால் அது நம்மளுடைய மார்க்கத்துக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு அவப்பெயர் இல்லையா? இந்த உடல் தூய்மையில் எதுவும் அடங்கும்னா நம்ம செய்யக்கூடிய உழுவும் அடங்கும். இப்போ யாரெல்லாம் அடிக்கடி உழு செய்து கொண்டு தங்களை பரிசுத்தமானவங்களாக வச்சுக்கிறாங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். அடிக்கடி ஒழுனா எதுக்காக செய்கிறது? ஒரு தொழுகைக்கு ஒழு செஞ்சுட்டேன், எனக்கு ஒழுவே முடியலை, பரவாயில்ல, அதே ஒழுவோட நான் இன்னொரு தொழுகையும் தொழுகிறேன், அப்படி இல்லாமல் நான் ஒரு தடவை ஒழு செஞ்சு தொழுதுட்டேன், ஆனால் மீண்டும் நான் இன்னொரு தொழுகைக்காக ஒழுவே முடியாட்டியும் நான் ஒழு செய்கிறேன், என் ரப்பு தூய்மையை விரும்புகிறான் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒவ்வொரு தொழுகைக்காக நம்ம தனித்தனியாக ஒழு செய்யலாம். குர்ஆன் ஓதும்போது ஒரு தூய்மைக்காக, ஒரு ஓர்மைக்காக நம்ம ஒழு செஞ்சுட்டு குர்ஆனை ஓதலாம். மார்க்க கல்வி கற்றுக்கும் போது இல்லை மார்க்க விஷயங்கள் சொற்பொழிவுகளை கேட்க உட்காரும்போது ஒழு செஞ்சு நம்மளை தூய்மைப்படுத்திக்கிட்டு வந்து உட்காரலாம். இன்னும் இரவில் படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு நம்ம படுக்கைக்கு போகலாம். இப்போ இதெல்லாம் உடல் சார்ந்த தூய்மைகளில் வரும். அதே போல் நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆடையையும் நம்ம விலை உயர்ந்த ஆடை போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, நீங்கள் எந்த ஆடையாக இருந்தாலும் அதை தூய்மையானதாக பயன்படுத்துங்க அப்படிங்கிறது இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய அடிப்படை மேனர்ஸில் ஒரு மேனர். அப்போது ஆடையை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அதே போல் இஸ்லாம் இன்னொரு தூய்மையை விரும்புது. பொருளாதாரத்தில் தூய்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அல்லாஹ் தூய்மையை விரும்பக்கூடியவன், தன்னைத்தானே தூய்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்களை விரும்பக்கூடியவன். அப்படின்னா அந்த தூய்மை எதுலேயும் இருக்கணும்னா நம்மளுடைய பொருளாதாரத்துலேயும் இருக்கணும். பொருளாதாரத்தில் எப்படி தூய்மை? காசில் எப்படி நம்ம தூய்மையை பார்க்க முடியும்? அதில் எப்படி நம்ம தூய்மையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுடைய பங்கு கலக்காமல் இருந்தால் நம்மளுடைய செல்வம் தூய்மையான செல்வம். அப்போது சரியான முறையில் ஆண்டுதோறும் நம்ம ஜக்காத்தை கொடுத்து நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். இந்த அடியார்களை தான் அல்லாஹ் நேசிக்கிறதா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே போல் பொருளாதாரத்தில் வரக்கூடிய பரிசுத்தத்தில் தூய்மையில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அடங்கும்னா, நம்மளுடைய பொருளாதாரத்தில் ஹராம் கலக்காமல் இருக்கணும். யார்
தன்னுடைய பொருளாதாரத்தில் ஹராமை கலக்காமல் அதை பரிசுத்தப்படுத்தி வச்சுருக்காங்களோ அவங்களும் இந்த தூய்மையானவர்களில் வருவாங்க. பொருளாதாரத்தில் ஹராம் கலக்காமல் இருக்கிறதுனா என்ன? ஹராமான முறையில் பொருளை ஈட்டாமல் இருப்பது, அல்லாஹ் தடை செய்த முறைகளில் வட்டி, அல்லாஹ் தடை செய்த வியாபாரங்களை செஞ்சு நம்மளுடைய பொருளாதாரத்தை ஈட்டாமல் இருக்கிறது தான் ஹராமான விஷயங்களை பொருளாதாரத்தில் கலக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஏன் அப்படின்னா, யார் தன்னுடைய உடலை ஹராமான பொருளாதாரத்தாலையும் ஹராமான உணவாலையும் வளர்த்துக்கிறாரோ அவர் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். சுபஹானல்லாஹ். பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு பயணி இருந்தார். அவர் தன்னுடைய தலை விரி கோலத்தில் நிற்கிறாரு. அவர் எல்லாத்தையும் இழந்த நிலையில் தூசி படிந்த முகங்களோட அல்லாஹ் கிட்ட கையேந்தி பிரார்த்திக்கிறாரு. ஆனால் ரப் அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கலை. என்ன காரணம்னு ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறாங்க, அவர் ஹராமான பொருளாதாரத்தால் ஹராமான உணவை உண்டு தன்னுடைய உடம்பை வளர்த்து கொண்ட மனிதர்னு சொல்கிறாங்க. அப்போது அல்லாஹ் விரும்பாத வகையில் வட்டியை வாங்கியோ வட்டிக்கு விட்டோ வட்டிக்கு துணை போயோ ஒரு பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிச்சு அதில் நம்மளுடைய உடம்பை வளர்த்து அதன் மூலமாக நம்ம ஒரு துவா கேட்டோன்னா அல்லாஹ் அந்த துவாவை அங்கீகரிக்க மாட்டான். அப்போ இதுதான் நம்மளுடைய பொருளாதாரத்தில் தூய்மையை நம்ம பின்பற்றுறது. அதே போல் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள்லையும் நம்ம தூய்மையை பின்பற்றணும். இந்த மனிதர்களும் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய தூய்மையானவர்களில் வருவாங்க. நான் சாப்பிட்ற உணவு இது ஹலாலா? அல்லாஹ் எனக்கு இது ஆகமாக்கி கொடுத்த உணவுடைய பட்டியலில் உள்ளது தானா? இல்லை நான் இந்த உலக இன்பத்துக்காக ஹராமான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கேனா அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ சுய பரிசோதனை செஞ்சு நம்மளே தூய்மைப்படுத்திக்கணும். இது எல்லாமே வெளிப்புறத்தில் உள்ள தூய்மை. வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் தூய்மையானவர்களை நேசிக்கிறான் அப்படிங்கிறதுல ஆடை தூய்மை, பொருளாதார தூய்மை, உணவு தூய்மை, உடல் தூய்மை, இது எல்லாமே வெளிப்புறத்தில் தூய்மையாக வச்சுக்கக்கூடியதை குறிக்கும். இன்னும் ஒரு தூய்மை, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய ஒரு தூய்மை இருக்குது. அது என்னென்னா, உள்ளத்தை தூய்மையாக்கி வச்சுக்கிறது, நம்மளுடைய மனதை தூய்மையாக்கி வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 26வது அத்தியாயத்துடைய 88, 89 வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் போது சொல்கிறான், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன், அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டா, இல்லா மன் அத்தா அல்லாஹ பி கல்பின் சலீம், எவர் ஒருவர் பரிசுத்த இதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியமடைவார். அப்போது ஏன் நம்ம உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, யார் தூய்மையான உள்ளத்தோட இறைவனிடம் வருகிறார்களோ அவர்களை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறதா சொல்கிறான். ஏன் நம்ம இந்த உள்ளத்தை தூய்மையாக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, உங்களுடைய உடலில் ஒரு சதை துண்டு இருக்குது, அது சீராக இருந்தால் உங்களுடைய உடல் முழுக்க சீராக இருக்கும். அது கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுடைய உடல் முழுக்க கெட்டு போயிடும். அந்த சதை துண்டு உங்களுடைய இதயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுல, அதை பரிசுத்தப்படுத்துறதுல இஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை அதுக்கு கொடுக்குது. ஏன் நம்மளுடைய மனதை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளம்தான் இறை நினைவுடைய பிறப்பிடம். நம்மளுடைய உள்ளத்தின் மீது தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கியிருக்கான். இந்த உள்ளங்களை நிலை பெற செய்ய தான் அல்லாஹ் குர்ஆனை நமக்கு கொடுத்துருக்கான். எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் இல்லை எந்த ஒரு தீமையை நம்ம செய்கிறதா இருந்தாலும் அதுக்கான தூண்டுதல் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து தான் பிறக்குது. எந்த ஒரு தவறாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்டதாக இருந்தாலும் அதுவும் நம்மளுடைய உள்ளத்தில் இருந்து தான் பிறக்குது. இன்னும் இந்த உள்ளம்தான் ஒரு மனிதன் தேடி திரியக்கூடிய அமைதிக்கும் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்குமான பிறப்பிடமாக இருக்குது. நம்மளுடைய உள்ளம்தான் நன்மைகளின் பிறப்பிடமாக இருக்குது. உள்ளத்தினுடைய நன்மையை தான் அல்லாஹ் நாளைக்கு அளவுகோலாக எடுத்துக்குவானே தவிர நம்மளுடைய செயல்களுடைய அளவை இல்லை. உள்ளத்தில் உள்ள எண்ணம் தான் நாளைக்கு மறுமையில் தராசில் நிறுக்கப்படும். இவர் எந்த நீயத்தோடு தொழுதாரு, இவர் எந்த நீயத்தோட சதக்கா கொடுத்தாரு, இவர் எந்த நீயத்தோட திக்ர் செஞ்சார், இவர் எந்த நீயத்தோட கல்வியை கற்றுக் கொடுத்தாரு, இவர் எந்த நீயத்தோட தாவா செஞ்சார், இவர் எந்த நீயத்தோட அல்லாஹுடைய பாதையில் போராடினார் அப்படின்னு சொல்லி இந்த உள்ளம் தான் நாளைக்கு மறுமை நாளில் மதிப்பிடப்படுது. நம்ம செயல்களுடைய அளவு மலையளவு இருந்தாலும் தூய்மையான எண்ணம் இல்லைன்னா அந்த செயல்கள் அல்லாஹ் தூசிகளை தட்டி
பறக்கடிக்கிறது போல் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அப்போது மறுமையுடைய ஹீரோ, மறுமையுடைய முக்கியமான மதிப்பிடப்படக்கூடிய இந்த நபரான நம்மளுடைய உள்ளத்தையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும். அப்படி நம்ம தூய்மையாக வச்சுக்கும்போது அல்லாஹ் நம்மளை நேசிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வரக்கூடியவங்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனால் நமக்கு இந்த உள்ளத்துடைய தூய்மையை பற்றி அதிகம் கவலையே இல்லை. முன்னாடி சொன்ன புற தூய்மைகளில் நம்ம அதிகம் கவனம் செலுத்துவோம். ஆடை தூய்மை, உடல் தூய்மை, உணவில் இருக்க தூய்மை, இதெல்லாம் நம்ம அதிகம் கவனம் செலுத்துவோம். நம்மளுடைய உள்ளத்தை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம முயற்சி பண்ணுறதே இல்லை. ஆனால் ரசூல்லாவை பாருங்களேன், ஒரு நாளைக்கு 100 முறை ரசூல்லா அஸ்தக்ஃபிருல்லா சொல்லுவாங்களாம். அஸ்தக்ஃபிருல்லா சொல்கிறதுக்கான காரணம் என்ன? உள்ளத்தை அது பரிசுத்தப்படுத்துது. பாவங்களுக்காக இறைவன்கிட்ட முறையிட்டு மன்னிப்பு கேட்கும்போது நம்மளுடைய உள்ளம் தூய்மையாகுது. அப்போது ரசூல்லா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனோட தன்னுடைய இதயத்தை இணைத்து வைத்திருந்த அல்லாஹுடைய தூதரே ஒரு நாளைக்கு 100 முறை மன்னிப்பு கேட்டு தன்னுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா நீங்களும் நானும் நம்மளுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்காக எத்தனை முறை ஒரு நாளைக்கு இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? ரசூலுல்லாவுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இப்னு அபி முலைக்கா அப்படிங்கிற தாபியின் சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் 30 சஹாபாக்களை நான் சந்தித்தேன். அதில் ஒவ்வொருத்தரும் எதை பற்றி அதிகம் பயந்தாங்கன்னா, என்கிட்ட முனாஃபிக்குடைய தன்மை இருக்கோ, என்னுடைய உள்ளத்தில் முனாஃபிக் தன்மை இருக்கோ அப்படிங்கிறத பற்றி இவங்க எல்லாருமே பயந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன அவங்களுடைய நிலைமை என்னவா இருந்தது? தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வச்சுக்கணும்னு எல்லாருமே விருப்பப்பட்டாங்க. இதில் உள்ளத்திற்கான நோய்கள் எதுவும் என்கிட்ட வந்துடக்கூடாது. அது கோபமோ, பொறாமையோ, பெருமையோ, உலக ஆசையோ, அதிகம் சிரிப்பதோ, இதெல்லாம் உள்ளத்தில் உள்ள நோய்கள். இது எதுவும் என்கிட்ட வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உள்ளத்தை அவங்க தூய்மைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னும் ஒவ்வொரு தவறும் செய்யும்போது அவங்க தங்களுடைய உள்ளத்தை எப்படி பரிசுத்தப்படுத்திக்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய தவறை மக்கள் பார்த்தா அதுக்கு நான் வெட்கப்படுவேனா இல்லையா? அப்போ அதை விட இதை என்னுடைய இறைவன் பார்க்குறானே, அப்போ அதுக்காக நான் எவ்வளவு வெட்கப்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வை மீண்டும் மீண்டும் அவங்களுடைய மனதுக்குள்ளே ஓட்டி ஓட்டி அவங்க தங்களை பரிசுத்தமானவங்களாக ஆக்கிக்குவாங்களாம். இப்போ எந்த ஒரு தவறு செய்கிறதுக்கான சூழல் வந்தாலும் இதை என்னுடைய ரப்பு பார்க்குறானே, என் ரப்பு இதை பார்க்குறானே, இதுக்காக நான் அதிகம் வெட்கப்படணுமே அப்படின்னு சொல்லி அந்த தவறிலிருந்து விலகி கொள்ளக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அப்போது இப்படிப்பட்ட தூய்மையாளர்களாக மாறி வெளிப்புறத்தில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் முன்னாடி நிற்கும்போது கல்புன் சலீம், தூய்மையான இதயமுள்ள மனிதர்களாக அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்களாக மாறுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்சி தக்வாஹா, யா அல்லாஹ் எனது உள்ளத்திற்கு இறையச்சத்தை தந்தருள்வாயாக. வசக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவாயாக. அன்த ஹைரு மன் சக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவோரில் நீயே சிறந்தவன். அன்த வலியுஹா, நீயே அதன் பாதுகாவலன். வ மௌலாஹா, இன்னும் அதன் எஜமான நாவாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.